2024ஆம் ஆண்டில் ஏல் பல்கலைக்கழகத்தின் உணர்வு பூர்வ அறிவுத்திறன் மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு உண்மையை கண்டுபிடித்தனர். உங்கள் வாழ்நாள் வெற்றியில் வெறும் 20% மட்டுமே உங்களின் பொதுவான அறிவுத்திறனால் தீர்மானிக்கப்படுகிறது. மீதமுள்ள 80% நீங்கள் தினமும் பயன்படுத்தும் ஒரு ரகசிய நரம்பியல் வலையமைப்பால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த அறையில் உள்ள எல்லோரையும் விட நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருந்தால், ஆனால் உண்மையான வெகுமதிகள் வழங்கப்படும் போது நீங்கள் மட்டும் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டால், அதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கிறது. அதற்கும் உங்களின் அறிவாற்றலுக்கும் அல்லது உங்களின் மன உறுதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேலும் செல்வதற்கு முன் உங்கள் கவனத்தை சிதறடித்து உங்கள் நாளை முழுவதுமாக கெடுக்கும் அந்த ஒரு திடீர் உணர்ச்சி எது? உங்க பதிலை கீழே பதிவிடுங்கள். என்றால் இந்த கேள்விக்கு நேர்மையாக பதிலளிக்க கூடியவர்கள்தான் உண்மையில் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதே அதைத்தான் உணர்த்துகிறது. இந்த அறிவு உங்களுள் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் உண்மையாக நம்புவதால தான் நான் ஆராய்ச்சி செய்து இந்த வீடியோக்களை உருவாக்குகிறேன். இது பார்ப்பவர்களில் ஒருவருக்கு உண்மையாக இருந்தாலும் தயவு செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது தேவைப்படும் பலரை சென்றடைய எனக்கு உதவும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உண்மையாகவே நன்றி கூறுகிறேன். முதல் முக்கியமான விஷயம், கண்ணுக்குத் தெரியாத நங்கூரம். 2022ஆம் ஆண்டில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் வல்லுநர்கள் உணர்ச்சி கடத்தலின் சரியான பாதையை வரைபடமாக்கினார்கள். ஒரு ஆபத்து உணரப்படும்போது அது தர்க்கரீதியான மூளை பகுதியை அடைவதற்கு பல மில்லி வினாடிகளுக்கு முன்பே மூளையின் உணர்ச்சி மையமான அமிக்டாலாவை சென்றடைகிறது என்பதை அவர்கள் நிரூபித்தனர். உங்கள் மூளையை ஒரு மாபெரும் கார்ப்பரேட் தலைமையகமாக நினைத்துக் கொள்ளுங்கள். மேல்தளத்தில் உள்ள புத்திசாலியான சி.இ. ஓவுக்கு பிரச்சனை என்னவென்று தெரிவதற்கு முன்பே அபாய ஒலியை எழுப்பும் முன்பக்க மேசையில் உள்ள அதிக முரட்டுத்தனமான பாதுகாவலர்தான் இந்த அமிக்டாலா. ஆனால் இது பாதி கதை மட்டுமே. 2வது விஷயம், பச்சாதாப இயந்திரம். நம்மிடம் கண்ணாடி நியூரான்கள் எனப்படும் சிறப்பு செல்கள் உள்ளன மற்றும் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஒரு யூகாந்திர ஆய்வு உயர்ந்த செயல்திறன் கொண்டவர்கள் தனித்துவமான அடர்த்தியான கண்ணாடி நியூரான் வலையமைப்புகளை கொண்டுள்ளனர் என்பதை நிரூபித்துள்ளது. உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் உணர்வுகளை அறியாமலேயே பிரதிபலிக்க இந்த செல்கள் உங்களை அனுமதிக்கின்றன. யாரும் பேசுவதற்கு முன்பே உணர்ச்சி பூர்வமான கண்ணிவெடிகளை பிரத்யேகமாக கண்டறியும் ரேடார் அமைப்புடன் பதற்றமான ஒரு கூட்டத்திற்குள் நீங்கள் நுழைவதாக கற்பனை செய்து பாருங்கள். அதிக உணர்வு பூர்வ அறிவுத்திறன் கொண்டவர்கள் மந்திரவாதிகள் அல்ல. அவர்களிடம் மிக துல்லியமான ரேடார் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லப்போவது யாரும் பேசாத ஒரு பகுதி. அதுதான் நெகிழ்வுத்தன்மை நெறிமுறை. பல தசாப்தங்களாக உங்களின் உணர்ச்சி பூர்வமான எல்லைகள் 5 வயதிற்குள் முடிவு செய்யப்பட்டு விடுகின்றன என்று கல்வி உலகம் கூறி வந்தது. ஆனால் 2023ஆம் ஆண்டில் மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் பெரியவர்களின் மூளைகள் தங்கள் உணர்ச்சி பூர்வமான பிரதிபலிப்பு முறைகளை நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை மூலம் சுறுசுறுப்பாக மாற்றியமைக்க முடியும் என்பதை நிரூபிக்கும் தரவுகளை வெளியிட்டது. உங்கள் மூளை ஒரு நிலையான கான்கிரீட் தொகுதி அல்ல. நீங்கள் விரும்பும் எந்த நேரத்திலும் உணர்ச்சி கட்டுப்பாட்டிற்கான புதிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க உயிருள்ள நகரம் அது. ஆனால் எல்லாவற்றையும் மாற்றும் உண்மை இங்கே இருக்கிறது. நீங்கள் உங்கள் உயிரியலின் பலியால் அல்ல, உங்கள் மனதிற்குள் இருக்கும் ஒரு பழமையான பாதுகாவலரால் நீங்கள் பிணை கைதியாக வைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் படி, அந்த பேய்க்கு பெயரிடுங்கள். நீங்கள் கோபம் அல்லது பீதியின் எழுச்சியை உணரும்போது உடனடியாக உங்கள் மனதில் அதற்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஒதுக்குங்கள். உணர்ச்சிக்கு பெயரிடும் எளிய செயல் உங்கள் மூளையின் தர்க்கரீதியான பகுதியை விழித்துக் கொள்ளச் செய்து அமிக்டாலாவிடமிருந்து கட்டுப்பாட்டை திரும்பப் பெற கட்டாயப்படுத்துகிறது. 2வது படி, 3 வினாடி இடைவெளி. நீங்கள் அந்த கோபமான மின்னஞ்சலை தட்டச்சு செய்வதற்கு முன்போ அல்லது உங்கள் துணையிடம் கோபப்படுவதற்கோ முன்போ மெதுவாக அமைதியாக 3 வரை எண்ண உங்களை கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த 3 வினாடிகள் உங்கள் மூளையின் தர்க்கரீதியான பகுதிக்கு நிலைமையை மதிப்பிடுவதற்கும் பேரழிவுகரமான உணர்ச்சி பூர்வமான எதிர்வினையை தடுப்பதற்கும் தேவையான சரியான உயிரியல் நேரமாகும். இறுதிப்படி, கண்ணோட்ட மாற்றம். ஒவ்வொரு வாரத்தின் முடிவிலும் நீங்கள் அனுபவித்த ஒரு மோதலை எழுதி காகிதத்தில் மற்ற நபரின் தரப்பை வாதிட உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இது செயற்கையாக உங்கள் கண்ணாடி நியூரான்களை தூண்டுகிறது. உண்மையில் பச்சாதாபத்தை ஒரு பலவீனமாக அல்லாமல் ஒரு மூலோபாய நன்மையாக பயன்படுத்த உங்கள் மூளைக்கு பயிற்சி அளிக்கிறது. பெரும்பாலான மக்கள் 1 மணி நேரத்தில் இந்த வீடியோவை மூடிவிட்டு மறந்து விடுவார்கள். ஆனால் இப்போது வரை பார்த்து கொண்டிருக்கும் சிலருக்கு அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது ஏற்கனவே தெரியும். நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயத்தை கீழே கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்றால் அடுத்த முறை நாம் இன்னும் ஆழமாக பயணிப்போம்.